myself has planted many wrong seeds in my marriage by getting drunk, by getting angry and doing all kinds of wrong things. அப்பா அவர் சொன்னாரு, சகோதரரை, நானே என்னுடைய திருமண வாழ்க்கையில தவறான விதைகளை நான் ஊன்றி வச்சிருக்கேன். என்னோட கோபம், அப்புறம் குடிக்கிறது, அப்புறம் இன்னும் சில கெட்ட பழக்கங்கள், இதனால திருமண வாழ்க்கையில தவறான விதைகளை நானே ஊன்றி வச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. So he said, I have planted so many wrong seeds in my marriage. நிறைய என்னுடைய திருமண வாழ்க்கையில தவறான விதைகளை நான் ஊன்றி வைத்திருக்கிறேன். So I said the very important thing is you must repent and make a decision that from now on you will not plant any negative seed but only seeds of blessing in your marriage. அப்ப நான் சொன்னேன், பரவாயில்ல, இதுவரை செஞ்சதுக்கு நீ மனவருத்தப்பட்டு இனிமேல் எந்த விதமான தவறான விதைகளையும் இவ்வாறு நான் ஊன்றி வைக்க மாட்டேன் என்று நீ மனதிலே ஒரு உறுதியை எடுத்துக்கொள் என்று சொன்னேன். So they have been divorced 7 years. 7 வருஷமா அவங்க இப்படி டிவோர்ஸ் வாங்கி பிரிஞ்சு அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. And now this brother begins to speak the word of God. இப்போ இந்த சகோதரர் ஆண்டவருடைய வாக்குறுதியை பேச ஆரம்பித்திருக்கிறார். There is no correspondence between the husband and the wife. கணவன் மனைவிக்குள்ள எந்த விதமான தொடர்பும் கிடையாது. But the husband is every day saying, Jesus, I thank you, you have restored my marriage. ஆனா இந்த கணவர் சொல்றாரு, ஆண்டவரே, என்னுடைய திருமண வாழ்க்கையை மீண்டும் நீர் இணைத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றின்னு தினமும் சொல்லிட்டு இருக்காரு. Praise the Lord. அவரு அப்படி சொல்லிட்டே இருக்கிறாரு. Day and night, இரவும் பகலும் சொல்லிட்டு இருக்காரு, Jesus, இயேசுவே, thank you for restoring my marriage. என்னுடைய திருமண வாழ்க்கையை மீண்டுமாக நீர் கட்டி எழுப்பியதற்காக Lord, நன்றி. what we have become one flesh. ஆண்டவரே, நாங்கள் ஒரே உடலாக இருக்கிறோம். Nothing can separate us. எங்கள் இருவரையும் எதுவும் பிரிக்க முடியாது. Lord Jesus, ஆண்டவர் இயேசுவே, I love my wife. நான் என் மனைவியை மிகவும் நேசிக்கிறேன். My wife loves me. என் மனைவி என்னை நேசிக்கின்றாள். And from today, Lord, இன்றிலிருந்து ஆண்டவரே, I make a decision நான் ஒரு முடிவெடுக்கிறேன். to die to my desires. என்னுடைய விருப்பத்திற்கெல்லாம் நான் செத்து விடுவேன், என் விருப்பத்தை எல்லாம் சாகடிப்பேன் என்று முடிவெடுக்கிறேன். And do those things that will please you. என்னுடைய மனைவிக்கு உமக்கு எது விருப்பமாக இருக்கின்றதோ அதை நான் செய்வேன் என்று உறுதி எடுக்கிறேன். So every day is saying these words. அவன் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பித்தார். The curse of divorce is cancelled from my life. டிவோர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சாபம் என் வாழ்க்கையிலிருந்து தள்ளப்பட்டு விட்டது. 6 months went by. 6 மாசம் கடந்தது. For the first time, முதல் முறையாக they began to talk. அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. Just a talk. சும்மா பேசினாங்க. So 6 months later on, they began to talk. 6 மாசத்துக்கு பிறகு அப்படி அவங்க பேசினாங்க. And he began to change his nature. அவர் தன்னுடைய இயல்பை மாற்ற ஆரம்பித்தார். A man who used to drink, குடிக்கிற பழக்கம் உள்ளவரு, a man who used to be angry, ரொம்ப கோபப்படுறவரு, officially they are divorced. சட்டப்படி விவாகரத்து நடந்து போச்சு. In the court they are divorced. அந்த கோர்ட்ல கொடுத்தாச்சு விவாகரத்து. Children are suffering, பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க, spouses are suffering. கணவர் கஷ்டப்படுறாரு. But now he begins to speak these words. இப்போ அத பேச ஆரம்பிச்சாங்க. After another 2 months, they began 2 மாசம் போச்சு. now they are talking more than before. முன்னால காட்டுல இப்ப கூட கொஞ்சம் பேசுறாங்க. Now for the first time he goes to meet his wife. இப்ப முதல் முறையாக அவங்க மனைவியை பார்க்கிறதுக்கு அவங்க வெளிநாடு போறாங்க. And he says, brother, I will just do what the Bible says. அப்ப அவங்க சொன்னாங்க, சகோதரரே, பைபிள்ல என்ன சொல்லியிருக்கோ நான் அதை கண்டிப்பா செய்வேன். The wife sees that there is a change in the husband. அப்போ அவங்க மனைவி கணவர்ட்ட மாற்றத்தை பார்க்கறாங்க. So she also opens her heart little. அவங்களும் அவங்க இதயத்தை கொஞ்சம் திறக்கறாங்க. But very, very cautious. ரொம்ப கவனத்தோட. Because she doesn't want to be hurt again. அவங்களுக்கு கணவர்ட்ட இருந்து திரும்பவும் காயப்படுத்திடுவாங்க, அந்த காயத்தை வாங்க முடியாது. He continues with the word of God. அவங்க தொடர்ச்சியா அவர் இறைவார்த்தையிலே இருந்தாரு. From the day he met the Lord, எந்த நாள்ல ஆண்டவரை அவர் சந்தித்தாரோ, in 1.5 year, 1.5 வருஷத்துக்குள்ள they are back together. அவங்க இருவரும் ஒன்றாக இணைந்தார்கள். Hallelujah. 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 I was separated from my wife. நான் வந்து என் மனைவியை பிரிந்து இருந்தேன். I was separated not when I did not know Jesus. ஆண்டவர் இயேசுவை தெரியாமல் இருக்கும்போது அல்ல,
But I was separated after I came to know Jesus and I was preaching the word of God. ஆண்டவர் இயேசுவை தெரிந்து கொண்டு அவருடைய வார்த்தையை நான் போதிக்க ஆரம்பித்த பிறகு என் மனைவியை விட்டு நான் பிரிந்திருந்தேன். My case is very surprising case. என்னுடைய பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். When I was a bad man, நான் ரொம்ப மோசமா இருந்தப்போ torturing my wife, என் மனைவி அப்படி கஷ்டம் துன்பப்படுத்திட்டு இருந்தபோது my torturing was I was to just pick up the knife. நான் கத்தியை எடுப்பேன். That was my torturing. அதை எடுத்து என் மனைவிட்ட ரொம்ப அன்பா இருப்பேன். I want you to think about நீங்க அதை யோசிக்கணும். a mother having 2 small children, ஒரு அம்மாவுக்கு 2 சின்ன குழந்தைங்க இருக்காங்க. and the husband picks up the knife to kill her. அப்போ கத்தி எடுத்து மனைவியை கொல்ல போறாங்க. If it wouldn't have been for the hand of God, I would have been in a prison for murder. ஆண்டவருடைய அருள்கரம் என் கூட இல்லைன்னு சொன்னா நான் இது கொன்னதுக்காக கொலை செஞ்சதுக்காக என்னைய கொண்டு ஜெயில போட்டுப்பாங்க. I did stab her. நான் போய் இப்படி குத்துனேன். I stabbed her more than 200 times. 200 தடவைக்கு மேல அப்படி குத்துறதுக்கு போனேன். But I had lost my mind at that time. அந்த நேரத்துல எனக்கு இப்படி ஞாபகம் இல்ல. I was thinking that I was stabbing her. நான் நினைச்சிட்டேன் மனைவியை தான் போய் குத்திட்டு இருக்கேன்னு. But I was stabbing a wall. That is God's grace. போய் சுவரை குத்துனேன் அப்படி. You might laugh. You might laugh today. நீங்க இன்னைக்கு சிரிப்பீங்க. But a woman who is in that situation will அந்த say, நிலைமையில இருந்த ஒரு மனைவிக்கு தான் தெரியும். it's a very critical situation. ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில அவங்க இருந்தாங்க. And yet she did not abandon me. ஆனா என்னைய துரத்தி விடல, அவங்க என் கூட தான் இருந்தாங்க. She prayed for my conversion for 11 years. என்னுடைய மன மாற்றத்துக்காக 11 வருஷம் அவங்க ஜெபித்தாங்க. After 11 years I got converted. 11 வருஷத்துக்கு பிறகு நான் மனம் மாறினேன். 5 years went beautiful. 5 வருஷம் ரொம்ப அழகா அற்புதமா இருந்துச்சு. I had one scripture with me. என்கிட்ட பைபிள் இருந்துச்சு, ஒரு இறைவசனம். Wives, be submissive to your husband. மனைவிமாரே, நீங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருங்கள். அப்படி நான் ஒன்னு வச்சிருந்தேன், ஒரு வாக்குறுதி. It is there in the scriptures. அது பைபிள்ல இருக்கு. Husband, you are the head of the family. கணவன்மாரே, நீங்கள் தான் உங்களுடைய மனைவிக்கு தலை, குடும்பத்திற்கு தலை. All the husbands are happy. இப்ப கணவன்மார்கள்லாம் பயங்கர சந்தோஷம். All the wives are sad. வைஃப்களுக்கெல்லாம் இப்ப கஷ்டம். They will say we have to go home. The retreat was so good. The end is very bad. நல்லா தானே இருந்துச்சு இந்த தியானம், கடைசியில் இவருக்கு என்ன ஆச்சு? மோசமா நிலைமை போயிட்டு இருக்கேன். Hallelujah. ஹalleluya. I use scripture. நான் எப்பவுமே இறைவசனத்தை எடுத்து வச்சுக்குவேன். And I would say I am the head. நான் தானே இந்த வீட்டுக்கு தலைவன். Whatever I say, நான் என்னெல்லாம் சொன்னேனோ it has to be that way. அதுதான் அப்படித்தான் இருக்கணும். I used to open the Bible and show. நான் உடனே பைபிள் எடுத்து பாரு, இங்க இருக்குது. And if things don't happen my way, என்னுடைய விருப்பத்தின்படி எல்லாம் நடக்கல, I used to be very angry. எனக்கு பயங்கரமா கோபம் வரும். And when I would be angry, it's really a mess. நான் கோபப்படும்போது அங்க நிலைமை ரொம்ப மோசமாயிரும். One day, out of anger, ஒரு நாள் எனக்கு பயங்கர கோபம் இருந்தது. I told her, get out of my house. நான் என் மனைவியை பார்த்து சொன்னேன், வீட்டை விட்டு வெளியே போ. I am a preacher, okay, at that time. நான் யாரு? அப்ப இறை வார்த்தையெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன், போதிச்சிட்டு இருக்கேன், போதகர். At that time I am still a preacher. நான் அப்போ இறை வார்த்தையை போதிச்சிட்டு இருக்க போதகர். I am preaching the word. நான் இறை வார்த்தையை போதிச்சிட்டு இருக்கேன். But at home I am telling her, get out of my house. நான் வீட்ல என் மனைவியை பார்த்து சொன்னேன், வீட்டை விட்டு வெளியே போ. 3 months later on, 3 மாசத்துக்கு பிறகு the exams got over. பிள்ளைகளுக்கு எக்ஸாம்லாம் முடிஞ்சது. And her parents came to take her home. அப்போ என் மனைவியோட பெற்றோர் வந்தாங்க அவளை கூட்டிட்டு போறதுக்கு. That day I cried. அந்த நாள் நான் அழுதேன். I said, what I told you, I did not mean that. நான் சொன்னது நான் அப்படி நினைச்சு சொல்லலன்னு சொன்னேன். And she turned and said, do you know death and life is in the power of the tongue? அப்ப அவங்க திரும்பி எனக்கு போட்டாங்க ஒரு போடு, வாழ்வும் சாவும் நாவில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதா? You planted the seed, நீங்க தானே விதைய வச்சீங்க, you shall reap the harvest. இப்போ நீங்க விதைச்சத அருங்க. So I told her, when I was a bad man, you did not go. நான் மோசமா இருக்கும்போது நீ என்னை விட்டு போகலையே. When I was in the club, you did not go. நான் கிளப்புக்குலாம் போனேன், அப்ப நீ என்ன விட்டு போகலையே. When I was fighting, you did not go. நான் சண்டை போட்டுட்டுலாம் இருந்தேனே, அப்ப நீ என்ன விட்டு போகலையே. I have changed my life so much. என்னுடைய வாழ்க்கையை நான் இப்படி மாத்திட்டேன், இப்போ நீ போறியே. Little here, little there, I make mistakes. கொஞ்சம் தானே தப்பு பண்ணேன், என்னை விட்டுட்டு போறியே. And when I have changed so much, நான் இவ்ளோ மாறிட்டேனே, now you want to go? இப்போ நீ என்னை விட்டுட்டு போறியே. She said, அவங்க சொன்னாங்க,
when you were in that condition, அந்த மோசமான நிலைமையில நீங்க இருந்த போது, you did not know Jesus. நீங்க உங்களுக்கு அப்ப ஆண்டவர் இயேசுவை தெரியாது. I had to be with you. அப்ப நான் உங்க கூட இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. Because if I don't be with you, நான் அந்த நேரத்துல உங்க கூட இல்லன்னு சொன்னா, and bring you to Jesus, ஆண்டவர் இயேசுட்ட உங்களை கொண்டு வரலன்னு சொன்னா, you will not only die, நீங்க செத்து போக மட்டும் இல்ல, you will surely go to hell. நிச்சயமா நீங்க நரகத்துக்கு தான் போயிருப்பீங்க. But today, ஆனா இன்னைக்கு your case is not like that. முன்னால மாதிரி இருந்த நிலைமை மாதிரி இப்ப கிடையாது. Today you know Jesus. இப்ப உங்களுக்கு ஆண்டவர் இயேசுவை தெரியும். And after knowing Jesus, ஆண்டவர் இயேசுவை தெரிஞ்ச பிறகு, you are grown in the word of God. நல்ல இறைவார்த்தையில வளர்ந்திருக்கீங்க. And now you are more dangerous than before. இப்ப அத முன்னால இருந்தத காட்டுல நிலைமை இப்ப பயங்கர ஆபத்தா இருக்கு. So I said, now I'm more dangerous than before. அப்படியா, நான் இப்பவா ரொம்ப ஆபத்தானவனா முன்னால மாதிரி நான் அத காட்டுலமா இருக்கேன்னு கேட்டேன். She said, அவங்க சொன்னாங்க, in those days when you were living a sinful life, அந்த காலத்துல நீங்க பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த போது, you knew you were wrong. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க தப்பா தான் நடந்தீங்கன்னு. So you will surely change. நிச்சயமா நீங்க மாறுவீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தது. Today the problem is, ஆனா இப்போ பிரச்சனை என்னன்னா, you are the head of the family. நீங்க தான் குடும்பத்துக்கு தலைவர். Wife must submit to your husband. மனைவிலாம் கணவருக்கு தான் பணிஞ்சிருக்கணும். Today you don't even know you are wrong. இப்போ உங்களுக்கு தெரியல நீங்க தப்பு பண்றீங்கன்னு. When a person doesn't know he is wrong and he still walks that journey, that's very dangerous. ஒருத்தங்க தப்பு பண்றவன்னு தெரிஞ்சு அந்த தப்பை உணர்ந்திருக்காம அப்படியே போயிட்டு இருந்தா அந்த வாழ்க்கை பயணம் ரொம்ப ஆபத்தானது. Because you are thinking you are right. நீங்க நினைக்கீங்க நீங்க செய்யறதுதான் சரின்னு. So I'm going to leave you for some time. அதனால உங்களை கொஞ்ச நாள் விட்டுட்டு நான் போறேன். When your spiritual pride comes normal, உங்களுடைய ஆவிக்குரிய அந்த கர்வம் பெருமை கீழே இறங்கின பிறகு, I will see your fruit. நான் உங்களுடைய கனிகளை பார்த்து விட்டு, and then I will come back. அதுக்கு பிறகு நான் வரேன். I will wait for you. நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். Don't worry, I am not going to divorce you. நான் உங்களை விவாகரத்து பண்ணிர மாட்டேன், கவலைப்படாதீங்க. But I will go. நான் போவேன். I thought to myself, நான் எனக்குள்ளே நினைச்சிட்டேன், I know the word of God. எனக்கு இறைவார்த்தை தெரியும். I have the faith of God. எனக்கு ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்கு. With my faith, என்னுடைய விசுவாசத்தினால I can move mountains. எனக்கு மலையையே பெயர்த்து கொண்டு வர தெரியும். So I took the next train. நான் அடுத்தாக்கல She went to her mother's house. அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. I took the train. நான் ட்ரெயின் எடுத்தேன். Straight to Pota. நான் நேரா சாலக்குடிக்கு போயிட்டேன். 1 month fasting. அங்க போய் ஒரு மாசம் ஃபாஸ்டிங் பிரேயர். 1 month praying. 1 month prayer. Prayer got over. பிரேயர்லாம் முடிஞ்சது. I said, now where can she run? இப்போ எங்க ஓட முடியும் என்ன விட்டு? So I came back to Bombay. திரும்ப பாம்பேக்கு வந்தேன். Waiting for her to come. மனைவி வந்துருவான்னு காத்துட்டே இருந்தேன். She's not coming. வரல. None of these people have mercy. இரக்கமே கிடையாது இவங்களுக்கெல்லாம். You like to laugh at other people's story? மத்தவங்க கதையை கேட்டு சிரிப்பீங்க நீங்க. I am telling my sad, painful story. வலி தரக்கூடிய வருத்தமான கதையை நான் சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கு சிரிப்பு. And you? அழ வேண்டாமா? Doesn't matter. பரவாயில்ல. What you sow, you will reap. நம்ம விதைச்சதை தானே நம்ம அறுக்க முடியும். Okay. சரி. 2 months went by. 2 மாசம் போச்சு. 6 months went by. 6 மாசம் கழிஞ்சது. She's not coming. வர மாட்டாங்க. So I began to question. நான் கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன். I said, God, I'm praying. ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணிட்டு தானே இருக்கேன். I'm using my faith. நான் விசுவாசத்தெல்லாம் நான் யூஸ் பண்றேன். Where is the problem? எங்க இருக்குது பிரச்சனை? So I began to search in the Bible. நான் திரும்ப பைபிள் எடுத்து தேட ஆரம்பிச்சேன். One day I found a solution. ஒரு நாள் அதுக்குள்ள தீர்வை கண்டுபிடித்தேன். In Galatians chapter 5 verse 6. Faith works through love. நம்பிக்கை அன்பின் வழியாய் செயல்படுகிறது. Okay. I read this scripture. நான் இத வாசிச்சேன். And the Lord said, கடவுள் சொன்னாரு, if you have no love, உனக்கு அன்பு இல்லன்னு சொன்னா this whole book cannot work for you. இந்த முழு பைபிளும் உன்னுடைய வாழ்க்கையில செயலாற்ற முடியாது. So I said, I've got love. ஆண்டவரே, எனக்கு அன்பு இருக்குதே. I love my wife. என்னுடைய மனைவியை நான் அன்பு செய்றேனே. I love my children. என்னுடைய பிள்ளைங்களை நான் அன்பு செய்றேனே. I love everybody. நான் எல்லாத்தையும் அன்பு செய்றேனே. So the Lord led me to 1 Corinthians chapter 13. அப்போ ஆண்டவர் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தை பாருன்னு சொன்னாரு. It is a chapter of love. அதுல முழுவதும் அன்பை பற்றி சொல்லி இருக்கு. And there as I was reading,
அதை நான் அப்படியே வாசிச்சிட்டு இருக்கும்போது Can you do one thing? Let's read that verse from verse number 4. Listen. I want everybody to read from verse number 4. Now, look here. கவனிங்க. When you read love, you put your name there. அதுல அன்புன்னு வரும்ல, அதுல உங்க பேரை போட்டுக்கோங்க வாசிக்கும்போது. Just read. Example. Wherever love is, you put your name there. Love is kind, so you will say Johnson is kind. I will say Johnson is kind. Read that. அன்பு பொறுமையுள்ளது, patient. So what will you say? ராஜம் பொறுமையுள்ளவள். She said Rajam patient. He's like he's laughing. Patient. Next. அன்பு நன்மை செய்யும், ராஜம் நன்மை செய்வாள். What is that? Doing good always. Then ராஜம் பொறாமைப்பட மாட்டாள். No jealous. ராஜம் no jealous. The next neighbor wearing 3 chain. 1 3 so big. What you have given? Then ராஜம் தற்புகழ்ச்சி கொள்ள மாட்டாள். Pride. Rajam is no pride. Okay. No, you also read. Read. Put your name and read. Now when you are putting your name and reading, you are laughing. This is good. Husband and wife are both discussing and they are talking and both are laughing. Both are looking at each other and laughing. ரெண்டு பேரும் வாசிக்காங்க, ரெண்டு பேரும் பார்த்து சிரிக்காங்க அவங்க பேரை போட்டதும். Oh. Wife is saying, I am kind, I am loving, I am merciful, I am patient. Husband is looking and saying, you are patient. மனைவி சொல்றாங்க நான் ரொம்ப பொறுமை உள்ளவள்னு. கணவர் அவங்கள பார்த்து அப்படியா அப்படின்னு பார்க்கறாங்க. In there I read one line. நான் அதுல ஒரு வரி வாசிச்சேன். Love does not want his own way. அன்பு தன்னுடைய வழியிலே செல்ல வேண்டும் So the Lord asked என்று நினைப்பதில்லை. So the Lord asked me. அப்போ கடவுள் என்கிட்ட கேட்டாரு, At home which way do you want? உன்னுடைய வீட்ல